ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமுக்கு உண்டான சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்ல வந்து பார்ட் 1 வீடியோ வந்து ஒன்று போட்டிருப்பேன். அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பாருங்கள், இத்தனை டைப்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு 5 டைப் வரைக்கும் அந்த பார்ட் 1 வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போது இந்த பார்ட் 2 வீடியோவில் பேர்ஸ், வேர்டிங்ஸ் அண்டு ரிமைண்டர்ஸ் இதை பற்றி இது என்னென்ன மாதிரியான டைப்பில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து பேர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதில் எந்த இணை கூட்டு பகா எண்களாகும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம ஒன்று வந்து சூஸ் பண்ணணும். அதாவது கூட்டு பகா எண்கள் அப்படின்னா என்னென்னா கோப்ரைம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதோடைய ஹச்சிஎஃப் வந்து ஒன்றா வரணும். இப்போ இந்த 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த 2 வேல்யூவோடைய ஹச்சிஎஃப் வந்து ஒன்றா இருக்கணும். அதேமாதிரி எல்சிஎம் வந்து இதுக்கு வேறு எந்த ஃபேக்டரும் வரக்கூடாது. இந்த 2 நம்பருடைய பெருக்கல், அதோட மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து எல்சிஎம்மாக வரணும். அந்த மாதிரி இருக்கிற அந்த பேருக்கு தான் வந்து இணை கூட்டு பகா எண்கள் கோப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு ஆப்ஷன் இது வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து நம்ம சூஸ் பண்ணுறது. இப்போது இந்த ஆப்ஷன் வந்து பாருங்கள், 16, 62 இது வந்து 2ஆல் வகுப்படுங்களா? ஓகே, அப்போ இது வந்து வராது. இது வந்து 18, 25 இது இருக்கட்டும். 21, 35 இதை வந்து பாருங்கள், இது எதனால் 7, 3, 21 7ஆல் வகுப்படும். 3 21 5 35 அது. அப்போ 23 இது வந்து 92 இது வந்து 4ஆல் வகுப்படுங்களா? 3 அந்த மாதிரி. அப்போ இதுவும் வந்து வராது. இது வந்து இதுக்கெல்லாம் ஃபேக்டர் இருக்குது, வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ இதை வந்து பாருங்கள், இது வந்து 18, இந்த ஜோடிக்கு வந்து 18, 25. அப்போ இந்த ஜோடிக்கு மட்டும்தான், வேறு ஃபேக்டர்ஸ் வந்து இல்லை. ஓகேங்களா? இது 5ஆலையும் வகுப்படாது, இந்த 3ஆலையும் வகுப்படாது, வேறு எதுலேயுமே வந்து வகுப்படாது. ஓகேங்களா? அப்போ இதோடைய ஹச்சிஎஃப் வந்து 1, இதோடைய எல்சிஎம் வந்து எக்ஸ் ஒய் இப்படி கூட போட்டுக்கலாம். 18, 25 இப்படி போட்டிங்க அப்படின்னா இது வந்து என்னது, 18க்கும் 25க்கும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னா எதுவுமே இருக்காது. 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டராக இருக்கும். அப்போ இது திருப்பி வந்து 18ம் 25 தான் வரணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் வந்து 1ஆகும். எல்சிஎம்னா என்ன பண்ணுவோன்னா இது எல்லாத்தையும் வந்து பெருக்கி போடும். அப்படி தானே? அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து இந்த நம்பர், அதே நம்பர் தானே, எக்ஸ் 18, ஒய்ன்றது 25. இந்த மாதிரி வர்றது தான் வந்து கோப்ரைம்னு சொல்லுவோம்ப்பா. ஓகேங்களா? இது நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் டேஸில் நீங்கள் வந்து படிச்சுருப்பீங்க. இது மாதிரி வந்து குரூப் 1 லெவலில் இந்த கொஸ்டின் வந்து கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இதுதான் வந்து பேர்ஸ் அப்படின்ற டைப்பில் வர்றது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வேர்டிங்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் வந்து கொடுத்துருவாங்க. அதை இது வந்து எல்சிஎம்மாக நம்ம ஹச்சிஎஃப்பாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், இந்த டைப் வந்து எப்படி இருக்குன்ட்டு 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 நொடிகள் என்ற கால இடைவெளியில் 6 மணிகளும் இந்த 6 மணி இந்த 6 மணிகளும் வந்து ஒலிக்கிறது. 1 மணி, இந்த 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்ற அந்த நொடிகளில் இந்த 6 மணிகளுமே ஒலிக்கிறது. 30 நிமிடங்களில் எத்தனை தடவை அனைத்து மணிகளும் ஒலிக்கும்? இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பாருங்கள், இது எல்சிஎம்மா அண்ட் ஹச்சிஎஃப்பா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு இந்த க்ளூ வேர்டு தான் என்னென்னா அனைத்து மணிகளும் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வந்து எல்சிஎம்மில் வந்து கண்டுபிடிக்கிறதா ஹச்சிஎஃப்ல வந்து கண்டுபிடிக்கிறன்ற இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ அனைத்து மணிகளும் அப்படின்றது இது வந்து எல்சிஎம்மில் கேட்டிருக்கிறாங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்ன்றது வந்து திடீர்னு நீங்கள் 4 அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. சின்ன நம்பர்லேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே கடைசியில் 1, 1, 1 இப்படி வர மாதிரி போகிறது தான் வந்து எல்சிஎம். ஓகேங்களா? அப்போ இதோட எல்சிஎம் வந்து நம்ம 120ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இங்கே வந்து பாருங்கள், 30 நிமிடங்கள் அப்படின்றது நம்ம வந்து நொடி, அதாவது வந்து இங்கே நொடிகள்னு கேட்டிருக்கிறாங்க, இங்கே நிமிடங்கள்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். அப்போ இது நிமிடங்களை நம்ம நொடிகளாக மாற்றுறோம். 30 × 60 = 1800 நொடிகள். அப்போது எத்தனை தடவை ஒலிக்கும் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு வந்து 1800/120 இது வந்து 15 தடவை. ஓகேங்களா? அப்போ 15 தடவை ஒலிக்கும். ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா ஒரு டைம் வந்து எல்லா பெல்லுமே ஒலிச்சிருக்கும்.
ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் வந்து எல்லா பெல்லுமே ஒலிச்சிருக்கும். இது நம்ம கண்டுபிடிச்சது வந்து 15. அப்போ இதோட வந்து நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னா 16 தடவை வந்து அனைத்து மணிகளுமே வந்து ஒலிக்கும் அப்படின்றது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது ரிமைண்டர்ஸ் அப்படின்னா மீதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த ரிமைண்டர்ஸ் வர டைப்பு. இங்கே வந்து பாருங்கள், இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னா இந்த கொஸ்டினில் வந்து விட்டுருவீங்க. ஓகேங்களா. இதுக்கு எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1657 மற்றும் 2037 இது எப்படி நம்ம வந்து காரணிப்படுத்துறது அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தோமே நமக்கு இது எப்படி கண்டுபிடிக்கவே டைம் ஆகிடும் அப்படின்னு விட்டுருவோம். அதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் ட்ரிக் வந்து இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த 2 நம்பர்ஸ் இருக்குது. இதை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் மூலம் இது வந்து விட்டுருங்க 6 மற்றும் 5 என முறையே மீதங்கள் கிடைக்கிறது எனில் அந்த எண் வந்து என்னான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த 2 நம்பர்ஸையும் பாருங்கள். இதை வந்து வகுக்கக்கூடிய அந்த எண் மூலமாக நமக்கு 6ங்கிற மீதி ரிமைனிங் வந்து வருது. அதாவது 2037 வந்து ஒரு எண் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண். அதை வந்து வகுத்தோம் அப்படின்னா மீதி வந்து நமக்கு 5ம் வந்து கிடைக்குதாம்மா. அப்போ அந்த எண் வந்து என்னான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ 2க்கு வந்து காமன். இது எப்படி நம்ம வந்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்குது அப்படின்னா இது 2க்கு காமனான ஒரு வேல்யூ தான் வந்து கேட்டிருக்கிறாங்க மிகப்பெரிய எண் மூலம். அப்போது இது வந்து ஹச்சிசிஎஃப் அப்படி சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. எனில் அந்த எண் வந்து ஹச்சிசிஎஃப் தான் அது. இப்போது இந்த இது மாதிரியான பெரிய நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து யூக்ளிடியன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் வந்து இருக்குது. அதை வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து என்னென்னா பெரிய நம்பராக உள்ளே போட்டுக்கணும். அதை விட சின்ன நம்பராக இருக்கிறத வந்து வெளியே போட்டுக்கணும். ஓகேங்களா. அப்போ இது வந்து நம்மளை பார்த்தாவே தெரியுது ஒரே ஒரு டைம் தான் நமக்கு வந்து வகுக்க முடியும். ஸோ 1 போட்டுக்கிறோம். இப்போ இதோடைய மீதி வந்து 381ன்னு வருது. இப்போ இதை வந்து என்ன பண்ணால் இதுக்கும் பார்க்கணும். இல்லை எது பெரிய நம்பர் 1651 பெரிய நம்பர் அதை வந்து உள்ளே போட்டுக்கிறோம். இது வந்து நமக்கு வகுக்கக்கூடிய என்ன வருது. ஓகேங்களா. அப்போ இதில் வந்து போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கே தெரியும் 5 15 அப்படி போயிடும், அதிகமாக போயிடும். அப்போ 4 12 அப்போ 4ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இதை வந்து 4 இதை பெருக்கி வந்து போட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் இதோடைய மீதி வந்து 127ன்னு வருது. அப்போ இதுக்கும் பார்க்கணும். இப்படி பார்க்கணும்ப்பா. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறோம். எதில் பெருசுன்னு போட்டு அதை வந்து உள்ளே பெரிய நம்பர்னு பார்த்து உள்ளே போட்டுக்கிறோம். திரும்பி இந்த மீதிக்கும் இது வந்து வகுக்கக்கூடிய எண்ணையும் வந்து பார்க்குறோம். அப்போ இதுக்கும் எது பெரிய நம்பரோ அதை வந்து உள்ளே போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து பாருங்கள் இதுக்கும் பார்க்குறோம். இது வந்து 381 127 எது பெரிய நம்பரு 381. ஸோ 381 உள்ளே போட்டுக்கிறோம். இது வந்து வகுக்கக்கூடிய எண், இது வந்து வகுபடக்கூடிய எண். ஓகேங்களா. அப்போ இதில் வந்து பாருங்கள் எத்தனை தடவை நம்ம இதை வந்து 127 வரும் அப்படின்னாக்கா 3 டைம் வருது. இது மாதிரி 0 வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து அதை தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எது 0 வருதோ அந்த ஃபேக்டர் மட்டும்தான் நமக்கு ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ இது வந்து ஒரு வேளை நமக்கு 0 வரலை அப்படின்னா திரும்பி நம்ம இங்கே ஒரு நம்பர் வரும் பார்த்தீங்களா, இதுக்கும் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். 0 வர வரைக்கும் நம்ம போடணும். எந்த ஃபேக்டருக்கு நமக்கு வந்து 0 வருதோ அதுதான் நமக்கு ஹச்சிசிஎஃப்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள், இங்கே 0 வந்துருச்சு. 3 21 2 6 7 8 3 1 3. ஸோ 0 வந்துருச்சு. அப்போ இதுதான் வந்து நமக்கு ஹச்சிசிஎஃப். ஓகேங்களா. அந்த 127 தான் ஹச்சிசிஎஃப். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம திருப்பி கொண்டு ரீசெக் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க 1657 இந்த ஹச்சிசிஎஃப்பால் வந்து வகுத்தோம் அப்படின்னா மீதி வந்து 6 கிடைக்கும். ஓகேங்களா. அது மாதிரி நீங்கள் வந்து ரீசெக் கூட பண்ணிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஹச்சிசிஎஃப் வந்து கரெக்டான வேல்யூவா அப்படின்னு கூட நம்ம வந்து ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான்ப்பா அந்த எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப்க்கு உண்டான டைப்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக் தான். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப்பில் எப்படி ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் கேட்டால் கூட உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய சம்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.